இந்த ஓலை பகோடா நான் புழுங்கல் அரிசியில் தாங்க செஞ்சேன். சாப்பிட்றதுக்கு அவ்வளவு ருசியாக இருந்துச்சு. வாயில் போட்டதும் தெரில, அப்படி கரைஞ்சி ஓடுது. இதை நான் எப்படி செஞ்சேன்னு சொல்கிறேன். 2 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கிட்டேங்க. இட்லி அரிசியை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 5 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு இதை அப்படியே கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு துண்டு கட்டி பெருங்காயம், 1 ஸ்பூன் கல்லுப்பு, கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றிட்டு இதில் ஒரு 5 வரமிளகாயும் சேர்த்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற விட்டுடுங்க. மாவு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வழித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் பொட்டுக்கடலையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி ஜலிச்சு அதில் மாவு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 10 பல் பூண்டு, நம்ம ஊற வச்சுருக்கிற மிளகாய், உப்பு, பெருங்காயம் இருக்குல்ல, அதை சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதையும் வடிகட்டி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கிட்டு இதில் 1 ஸ்பூன் ஓமம் சேர்த்துட்டு சூடான எண்ணெய் 1 கரண்டி அதில் மேலே ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ முறுக்கு உழலில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நீட்டாக ஒரு அச்சு இருக்கும், அதை போட்டுட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு இந்த சவுண்ட் அடங்கினதுக்கப்புறம் இப்படி பெரட்டி போட்டு நல்லா செவந்து வந்ததும் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நான் இட்லிக்கு மாவு அரைக்கக்குள்ளேயே நான் இதை போட்டு அரைச்சி செஞ்சேன். சூப்பராக இருந்துச்சு.